ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கிரீன் சிக்கன் தாங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் மற்றும் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக செய்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வாங்க. கிரீன் சிக்கனுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 6 எடுத்துக்கிறேனுங்க. நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்குங்க. எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்த்துவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. அடுத்தது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேனுங்க. புதினா ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் எடுத்துருக்குறேன். இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி இதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. கிரீன் சிக்கனுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் விடலாங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் எது இருக்குதோ அது போட்டுக்கலாம். நார்த் இந்தியன் டிஷ், அதனால் பட்டர் நெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அதுதான் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். அடுத்து பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் ஒரு 3. நீங்கள் கருப்பு ஏலக்காய் இருந்தால் ஒரு 1 போட்டுக்குங்க. 1-2 போட்டுக்கலாம். எங்கிட்ட இல்லாதனால, இல்லைன்னா பச்சை போட்டுக்கலாங்க. நான் 3 போடுறேன். இல்லைங்கிறதுனால 3 பச்சை ஏலக்காய் போடுறேன். நார்த் இண்டியன்ஸ் கருப்பு ஏலக்காய் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நல்லாயிருக்கும். கிராம்பு ஒரு 3. அடுத்து பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸுங்க. நல்லா இது போல் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்குறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேனுங்க. போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இந்த சிக்கனில் பிடிக்கும், அதுக்காக கம்மியாக போடலாம், அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கல்லுப்பு. மஞ்சள் தூள் சிறிது ஒரு 1/4 டீஸ்பூன்.
அடுத்து இந்த அரைச்ச இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இதில் புதினா, அந்த அரைச்ச அந்த விழுதை போட்டுக்கலாம். பேஸ்ட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி விட்டு அதுவும் ஊற்றிக்கலாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேங்க, அதனால வரமிளகாய் தூள் வந்து நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேனுங்க. பார்த்து அளவாக போட்டுக்குங்க, காரம் அதிகமாகிடும். உங்கள் வீட்டில் எவ்வளவு காரம் சேர்த்துக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இருக்கட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சிடலாங்க, அப்புறமா பார்க்கலாம். இருக்கட்டும். சிறிது நேரம் இருக்குதுங்க. அதுலேயே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கிறோம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போடுறேனுங்க. டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பார்த்து அளவாக போட்டுக்குங்க. காரம், உப்பெல்லாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. சிறிது நேரம் வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் வெந்துடுச்சு. அருமையான கிரீன் சிக்கன் ரெடி. 5 நிமிஷம் இருந்தால் போதும். இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இனி ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் வேணா ட்ரையாக வேணாலும் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் செமி கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம். எடுத்து கசூரி மேத்தி, இது உலர் வெந்தயக்கீரை இதழ் தானுங்க. சரி, இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு வரும். கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் லெமன் புழிஞ்சுக்கலாங்க. அருமையான கிரீன் சிக்கன் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேனுங்க. அருமையான கிரீன் சிக்கன் ரெடி. அருமையான கிரீன் சிக்கன் ரெடிங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இருக்கட்டும். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போடுறேன். காரம் ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கிறோம், அதனால பார்த்து அளவாக போட்டுக்குங்க. அருமையாக ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான கிரீன் சிக்கன் ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்று உங்கள் அன்பில் இருந்தால் பை பை.